ஜில்லாவிலேயே உங்களை மாதிரி ஜிலி ஜிலின்னு கண்ணுள்ள ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை. கண்ணா இது பாக்குறவன் மனச புண்ணால ஆக்குது. எனக்கு பிடிக்கிற மாதிரி நீதான் ஒரு புடவை எடுத்துக்கூட. சரி, இத பாருங்க. வேண்டாம் உடங்க. இது லேட்டஸ்ட் டிசைன். மேல இருக்கிறது நைலான் சில்க். இது தூரல் நின்னு போச்சு. ஒண்ணுமே பிடிக்கலையா? சரி வேணாம். இது பஞ்ச கல்யாணி. சும்மா அட்டகாசமா இருக்கும். அம்சமா இருக்குது. இப்பதான் புரியுது ரசனை. சரிம்மா, விஷயத்துக்கு வருவோம். இந்த சேலை உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? இல்ல, எனக்கு பிடிக்கல. அப்ப வந்தது லேட்டா? இது பிடிச்சிருக்கு. சரி, அதையே எடுத்துக்கங்க. நீங்க இன்னொன்னு பாக்கலையே. ரெட்டமடி பவானி ஜமுக்காலம். இதை 2 பேரும் போத்திக்கிட்டா கதகதப்பா தூங்கலாம். ஏன் வயிற்றுல கலப்புற? கல்யாணத்தப்ப எங்க அப்பா கொடுத்த ஜமுக்காலம் அப்படியே இருக்கு, அருமையா பெட்டியில. ஏமா, ஆளு நல்ல வாட்ட சாட்டமா கொத்தமல்லி கட்டு மீசையோட இருக்காரு. அப்ப உங்க பேர் என்ன சொல்லுங்க? சின்ன பொண்ணு. சின்ன பொண்ணு. காலையில வந்திருக்கிறேன், பெருங்கையோட அனுப்புறீங்க. மறுபடியும் வாங்க, பணத்தை கொடுத்துடுறேன். மிஸ்டர் செல்லதுரை, இவர்தாங்க செல்லதுரை. இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. எதுக்குங்க? ஜாமீன் கையெழுத்து போட்டு வடிவேலுக்கு பணம் வாங்கி கொடுத்தீங்க, அவர் கட்டல. உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும், நீங்களே எந்த வித முயற்சியும் செய்யல. அதனால உங்க சொத்துக்களை பூரா ஜப்தி பண்ண சொல்லி கோர்ட்ல தீர்ப்பாயிடுச்சு. இருந்து எதையும் எடுக்காம வெளியே போயிடுங்க. யாராவது அழுதா அதை தொடக்கிற முதல் கை செல்லதுரை கையா தான் இருக்கும். நம்ம ஊரு நல்லா இருக்கணும், நம்ம ஜனங்க முன்னுக்கு வரணும்னு பாடுபட்ட நல்ல மனுஷன் செல்லதுரை. கந்தப்பா, பெத்து வச்ச புள்ளையும் கொடுத்து வச்ச கடனும் சமயத்துல உதவுங்கிறது எவ்வளவு சரியா போச்சு பாத்தியா? நீ என்னப்பா சொல்ற? ஓ மகா கல்யாணத்துக்காக நான் கொடுத்த பணம் இப்ப என் மகா கல்யாணத்துக்கு உதவ போகுதுன்னு சொன்னேன். ஜப்தி நடந்த அதிர்ச்சியில உனக்கு மூளையே குழம்பிட்டுதுன்னு நினைக்கிறேன். கந்தப்பா, நல்லா யோசனை பண்ணி சொல்லப்பா. நீ இந்த பூமியை நம்பி பிழைக்கிற விவசாயி, பணத்தை என்கிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்னு சொல்லி இந்த பூமி மேல நீ சத்தியம் பண்ணி சொல்லு. இதே பூமி மேலத்தான் நானும் சத்தியம் பண்ணி சொல்றேன். பணத்தை நான் உங்ககிட்ட திருப்பி கொடுத்துட்டேன்.
இப்போதைக்கு உனக்கு துணையா இருக்கிறது இந்த கருப்பாய் ஒண்ணுதான். நீயும் பட்டினி கிடந்து அதையும் பட்டினி போடாதம்மா. ஆமாமா, மாட்டுக்கு மடி வெட்டி போச்சுன்னா அப்புறம் கஞ்சிக்கே வழி இல்லாம போயிடும். நானும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். முதல்ல அதுக்கு தண்ணி வச்சுட்டு நீ சாப்பிடுமா. சரிதான், இதை சமாதானப்படுத்துறதே பெரும்பாடா இருக்கும் போல். இன்னையோட 3 நாளா இவனோட சேர்ந்துக்கிட்டு இதுவும் பச்சை தண்ணி கூட குடிக்காம அடம் பிடிக்குதுங்க. எருமேனு கேலியா பேசுறோம். ஆனா வளர்த்தவங்க மேல இதுக்கு இருக்கிற பாசம் கூட எத்த பிள்ளைங்களுக்கு இருக்க மாட்டேங்குது. நீ எப்ப தண்ணி குடிக்கிறியோ அப்பதான் நானும் சாப்பிடுவேன். வடிவு, என்னம்மா என்னமாச்சு? வடிவு, என்னம்மா வடிவு? வடிவு, என்னமாச்சு? லேசா தலை சுத்துற மாதிரி இருந்துச்சு. பாத்தியாமா, பசி மயக்கம்தான். முதல்ல நீ சாப்பிடு. நீங்க 2 பேரும் பட்டினியா கிடக்கிறதுனால போன புண்ணியமா திரும்பி வந்துருவா போறாரு. சாப்பிடுமா. இந்தா சாப்பிடுமா. சாப்பிடுமா. சாப்பிடு. எங்க அப்பா சொன்னது சரியாத்தான் போச்சு. கூட பிறந்தவங்க கூட இப்படி பசங்க கட்டி பட்டினி கிடக்க மாட்டாங்க. இந்த கருப்பாய துணையிலேயே நான் என் காலத்தை ஓட்டிடுவேன்.